கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் முதல்ல புது வருஷ வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாசத்துல ஆண்டவர் ஒரு பெரிய செல்வி சொன்ன மாதிரி இது கர்த்தர் கொடுத்த நாள். இந்த கொரோனா நேரத்துல எவ்வளோ ஒரு சந்தோஷமா இந்த இதுல சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப ஒரு எங்களுக்கு வந்து கொரோனாவில் அடைபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம். ரொம்ப ஒரு வேதனையின் ஒரு உச்சத்தின் காலத்துலதான் அந்த காலம் எனக்கு செல்வி சொன்ன மாதிரி அந்த நேரத்துல எனக்கு வந்து வீட்டிலே இருந்து எல்லாரும் இந்த போன்ல கனெக்ட் ஆகுறோங்கிற மாதிரி தெரியாது. சொல்ல போன அந்த நேரத்துல ஏதோ நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல அப்படி சுத்தி உட்கார்ந்து இருந்து பேசிட்டு இருக்கோம், துதிச்சிட்டு இருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், சாட்சிய சின்ன சின்ன காரியங்களை கூட பகிர்ந்துக்கிடுறது, ஒருத்தரோட ஒருத்தரை வந்து உறவுகளை கூட சந்திக்க முடியாத ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் உருவாக்கி கொடுத்த ஒரு குடும்பம் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு ஜெப கூடுகங்கிறத விட இது ஒரு ஜெப குடும்பம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இதுல ரோஸ்மேரி அக்கா இருக்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்டே தங்கமணி பேசினா. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேரு ஷாலினியா இருக்கட்டும், எல்லாருமே செல்விக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து நிறைய பேரு நிறையவருடைய வார்த்தைகள் அந்த நேரத்துல ரூத் அக்காவா இருக்கட்டும், கீதா அக்கா இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய வார்த்தைகள் அந்த நேரத்துல ரொம்ப எங்களுக்கு ஆறுதலா கடவுள் வந்து நடத்திட்டு வந்தாரு. ரொம்ப சந்தோஷம். சாட்சியா ஆண்டவர் இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலருக்கு தெரியுமான்னு தெரியல. 10 வருஷம்னா ஒரு 9 1/2 வருஷமா வீட்டுக்காரரு எங்க வீட்டை விட்டு வெளியே போனவங்க எங்க இருக்காங்க, என்ன நிலையில இருக்கிறாங்க, இருக்காங்களா இல்லையா, அப்படி கூட ரொம்ப ஒரு கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை, வேதனையா இருக்கும். இருக்க 1000 கஷ்டத்துக்கு மத்தியில இது ஒரு பெரிய பாடா இருக்கும். ஆனா கடந்த 2025ல ஆகஸ்ட் மாசத்துல அந்த கண்ணீரை ஆண்டவர் தொடச்சாரு. பெரிய ஒரு வாக்கு தத்தத்தின் வழியா நடத்திட்டு தான் வந்தாரு. எல்லா சூழ்நிலையிலும் ஏசப்பா ஏசப்பான்னுட்டு கேட்பேன். அவரை உண்மையா நேசிக்கிறவங்களோட ஷேர் பண்ணிக்குவேன். இந்த குரூப்ல உள்ளவங்க எத்தனையோ பேரு எனக்காக கண்ணீரோட ஜெபிச்சிருக்கிறீங்க. கர்த்தரை அதே மாதிரி மகனுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்து அவளும் இப்போ பிரெக்னென்ட் இருக்கிறா. 6 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆஹ் ஆஹ் இது 7வது மாசம். அவளுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி, இனிமே நம்ம இது இது மெசேஜ் இடத்துக்கு போலாம். இன்னைக்கு என்ன வசனம் செல்வி சொன்ன உடனே கர்த்தருடைய என்ன நான் ஸ்டார்டிங் காலத்துல ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டது ஏன்னா வசனம் வாசிக்கும் போது 2005 அந்த வருஷங்கள்ல தான் நான் ரொம்ப வந்து எனக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சிச்சு. நான் வீட்டுல இருக்கும் போது பைபிள் படிச்சிட்டு இருக்கும்போது எனக்குள்ள அபிஷேகம் எனக்கு அந்த அபிஷேகம் அந்த உணர்வு எந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கோ எதுக்குமே நான் போனது கிடையாது. வீட்டுல இருந்தே நல்லா ஜெபிப்பேன். நல்லா ஏஞ்சல் டிவி, ஆசீர்வாத டிவி அந்த மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன். நல்லா நிறைய பைபிள் வாசிப்பேன். அந்த டைம்ல ஏஞ்சல் டிவி கிடையாது. நிறைய பைபிள் மட்டும் வாசிக்கிறது, நல்லா ஒர்ஷிப் பண்ணுவேன். ஆனா ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவின் அனுபவத்திற்காக நான் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் என் வீட்டோட பின் வாசல்ல இருந்துட்டு நான் ஜெபிக்கும் போதுதான் எனக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்குனது. எனக்குள்ள அந்த வல்லமே நான் உணர்ந்தேன். அது எனக்கு அந்த ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு. அது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் தாங்கிறது கூட எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல எனக்கு அது. அது ஏன்னா அது வரைக்கும் நான் எந்த ஆவிக்குரிய கூட்டத்துக்கோ எங்கேயுமே நான் போனது கிடையாது. அதிகமா அப்படி இது பண்ணது கிடையாது. நாங்க இருக்கிறதும் நம்ம சிஎஸ்ஐ சபை மாதிரி இருக்கிற ஒரு சபை தான், பாரம்பரிய சபை, மார்த்தோமா சபைன்னுட்டு. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பைபிள் வாசிக்கும் போது அந்த வார்த்தைகள் எனக்கு புரியும். அதோட அர்த்தங்கள் எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். எனக்கு மெசேஜ் கொடுக்க ஆசையா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் என்னால கேட்கறதுக்கு ஒரு வித பயம், முன்னாடி நிக்க பயம். அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னது ஒரு ஒரு அறிக்கை. ஆண்டவரே, நீங்க என்னைக்கு வந்து நீ மெசேஜ் குடுக்குறியான்னு கேட்கும்போது நான் மறுக்காம சொல்றதுக்கு என்ன நீங்க பலப்படுத்தணும்னு அன்னைக்கு நான் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தது. அதனாலதான் எந்த இதுக்குமே நான் யோசிக்காம செல்விட்ட ஓகேன்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா எந்த வார்த்தையை கொடுக்கணும்னு ஏசப்பாட்ட நான் கேட்டேன். அதே மாதிரி என்னுடைய முதல் மெசேஜ் கொடுக்கறதும் எனக்கு ஆண்டவர் வந்து இப்படிதான் கொடுத்தாரு. இதை விட மோசமான ஒரு நிலைமை தமிழ்லனாலும் ஓரளவு எடுத்து பேசிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். 2018 நினைக்கிறேன்.
ஒரு வீட்டுக்கு வந்து பெண்கள் கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டோம். நடந்து ஒரு 5 நிமிஷம் அந்த வயக்காட்டுக்குள்ள உள்ளோடி அந்த அக்கா வீட்டுக்கு போனோம். அதுல போகும்போது ஐயா சொல்றாங்க கூப்பிட்டு, வண்டி நிப்பாட்டிட்டு எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. என்ன கூப்பிட்டுட்டு, "அக்கா, இன்னைக்கு நீங்க தான் மெசேஜ் குடுக்கணும்" அப்படின்னாங்க. அப்போ ஐயோ! ஐயா, நான் எப்படி குடுப்பேன்? எனக்கு நீங்க கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் ஏதாவது தமிழ் பைபிள பார்த்து கன்னடத்துல பார்த்துக்குவேனே. இல்ல, எனக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீங்க தான் அன்னைக்கு மெசேஜ் குடுக்கணும் அப்படின்னு. அதனால நான் அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு. நான் அன்னைக்கு 2005ல அறிக்கையிட்டது. 2018ல வந்து உணர்த்துறாரு, "நீ எனக்கு அறிக்கையிட்டுருக்கா" அப்படின்னு. அப்போ ஓகே ஐயா, நான் குடுக்குறேன்னு. அந்த 5 நிமிஷத்துலயே நான் என்ன குடுக்க போணுங்கிற அந்த வார்த்தைய பத்தி எனக்கு தெரியல. என்ன பேசணும், என்ன குடுக்கணும் அப்படின்னு. யோசிச்சுட்டே போறேன். அங்க போனதும் ஒரு ஆன்டி கிட்ட சொல்லிட்டு, "இன்னைக்கு ஐயா சொல்லு." அவங்கட்ட மட்டும் மெதுவா சொன்னேன். எனக்கு வசனம் குடுக்க சொல்றாங்க. என்ன குடுக்க சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கன்னடத்துல இந்த வசனம் எடுக்கணும், இது பண்ணணும்னு தெரியல. ஆனா குடுப்பேன். நான் 3 பாட்டு, பாட்டு முடிச்சுட்டு இதே மாரி தான் ஒரு வேத பாகம் வாசிப்போம். வாசிச்சுட்டு ஒரு பொதுவான ஒரு ஜெபம் நம்மளுக்கு மத்தியஸ்த பிரேயர் ஒண்ணு பண்ணிட்டு, அடுத்தால மெசேஜ் குடுக்கணும். அந்த ஒரு டைமுக்குள்ளயே கூட நம்ம பாட்டெல்லாம் படிக்கும்போது மெசேஜுக்கு எந்த இதுவுமே இது பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு வார்த்தை குடுத்தாரு. இன்ன வரைக்கும். கர்த்தர் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை குடுக்க சொன்னா, அதுக்கு நம்ம இல்ல. அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆ பேசுறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு கேக்குதா அக்கா வயசு? ம். ஆனா கேக்கல. கரண்ட் போயிடுச்சு. வைஃபை கட் ஆயிட்டு, நெட் இது கொஞ்சம் அவ்வளோ டக்குன்னு கேட்காது. அதான் கேட்டேன். ஓகே. ஒரு நிமிஷம் நம்ம கண்கள மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா இந்த மத்தியான வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க உங்க சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த வருடத்தின் முதன் மாதத்தின் பாதியில ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே, வார்த்தையினால ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை திருப்தி ஆக்கட்டும். எங்களை பரிபூர்ணம் அடைய செய்யட்டும் ஏசப்பா. இன்னைக்கு நாங்க தியான பாகமாய் வாசித்த பாகம், இந்த உலகத்தின் முடிவை பறித்து முடிவை குறித்து நீங்க பேசின அந்த வார்த்தைகள் அப்பா. நீங்க எங்களோடு பேச ஆயத்தமா இருக்கிறீங்க. கேட்டு அதன்படி நடக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எந்த தடையும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தூய பிதாவே. ஆமென். இன்னைக்கு என்ன இது பண்ணணுங்கும்போது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஒரு யோசனையில கொடுத்த ஒரு வசனம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று கதவுன்னு இல்ல, தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இந்த வசனம் தான் ஆண்டவர் பேசணும்னு எனக்கு இது பண்ணாரு. அதே போல இன்னைக்கு நம்ம வந்து பாகமா வாசிச்சதும் கூட கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்கள், எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எப்படி நம்ம பரிசுத்தமா வாழணும், எதற்காக வாழணும், எதுக்காக நம்ம ஆயத்தப்படணும், யாருக்காக ஆயத்தப்படணும், ஆயத்தப்பட்டு நிற்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு கிஃப்ட், ஒரு நிறைவு, நம்மளுடைய இதுக்கு நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்படணுங்கிறது ஏன் அப்படிங்கிறத பத்தி அந்த பாகத்தை நம்ம மத்தேயு 24 அதிகாரம் வாசிச்சாலே நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிரும். இன்னைக்கு அதை பத்தி தான் ஆண்டவர் என்னோட பேசுறதுக்கு இது பண்ணாரு. நம்மள எத்தனை பேரு உன்னத பாட்டு புத்தகத்தை வாசிச்சிருக்கோன்னு தெரியல. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய பேர் கேட்டாக்கி அது புரியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது வாசிக்கவே மாட்டாங்க. ஒரு மெசேஜ்ல நான் கேட்டேன், ஒருத்தவங்க இது பண்ணும்போது, பைபிள் காலேஜ்லயே படிக்கிறவங்க கூட, படிச்சு வந்தவங்க கூட 10 வருஷத்துக்கு மத்த பாகங்களை படிச்சு அவங்க இதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு 10 வருஷம் பிறகுதான் அதை படிப்பாங்க அப்படின்னு ஒரு இதுல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. நிஜமா பொய்யான்னு எனக்கு தெரியல.
ஒரு டைம்ல இன்பராஜ் கூட ஒரு நேரம் அப்படிதான் பைபிள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் கேட்பான் ஸ்டார்டிங்ல. அதுவும் இந்த கொரோனா டைம்ல அவன் வந்து ரெகுலர் அவனுடைய தனிப்பட்ட இது படிக்கணுங்கிறத சங்கீத புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்க சொல்லியிருந்தேன். அடுத்து என்ன படிக்கணும்னு கேட்டான், நீதிமொழிகள் படிமான்னு. அடுத்து என்ன படிக்கணும்னு கேட்டான், பிரசங்கி படி, லைனா படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவன் என்கிட்ட என்ன கேட்கல. 12 அதிகாரம் தானே பிரசங்கி. நீ ஏன் என்கிட்ட கேட்கல, இப்ப எந்த புக்கு படிச்சிட்டு இருக்கன்னு கேட்கும்போது உன்னத பாட்டு படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா. உன்னத பாட்டு படிக்கிறியா? அது உனக்கு புரியுதான்னு கேட்டேன். உன்னத பாட்டு படிக்கிறியா, அது உனக்கு புரியுதான்னு கேட்கவும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஆஹ் யாரோ 2 பேர் டூயட் பாடிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் அவன் சொன்னான் டக்குன்னு. யாரோ, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. யாரோ 2 பேரு டூயட் பாடிட்டு இருக்காங்களா, என்னடா நீ சொல்ற அப்படின்னுட்டு. ஆமாமா, அதுல எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. வாலிப பையன் இப்ப இல்ல, அந்த கொரோனா டைம்ல 2020 அந்த டைம்ல அவன் வீட்டுல இருக்கும்போது அந்த இது நான் சொல்லியிருந்தேன். அப்போ சரி, நீ அதை விட்டுரு, நீ அடுத்தத ஏசாயாவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு. ஆனா நிஜமாவே அப்படிதான் அதுல கொடுத்திருக்கோம். ஆத்தும நேசர் தான் அதோட இதை கொடுத்திருக்கோம். ஆத்தும நேசர் அப்படின்னா நம்ம ஆத்மாவை அவரு ரொம்ப நேசிக்கிறாரு. நம்ம ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும்னு அவரு ரொம்ப நேசிக்கிறாரு. நாம பரிசுத்தமா வாழணும். ஏன் ஆத்மாவை அவரு நேசிக்கிறாரு? ஏன் நம்மளை வந்து தேடி வந்தாரு? ஏன் நம்மளை வந்து தட்டி நான் உன் கூட வாரேன், நான் உன்னோட போஜனம் பண்ணுவேன், நீ என்னோட கூட போஜனம் பண்ணுவா. அந்த உறவுகள் வந்து நம்ம ஜெபத்தோட மட்டும் நிறுத்திக்கிறது இல்ல, ஒவ்வொரு காரியத்திலையும் உன்னோடு கூட நான் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துகிறது தான். அப்போ ஆத்தும நேசர்னா அவர் ஆத்மாவை உருவாக்குனவர். ஆத்மாவை உருவாக்கி அதனால இப்படி வந்தோம். இப்போ இந்த சரீரத்தின் கிரியைகள், இந்த பாவத்தின் கிரியைகளை நம்ம ஜெயித்து இந்த ஆத்மாவை பாதுகாத்து அந்த ஆத்ம நேசர் வாழக்கூடிய ஒரு சரீரமா ஆண்டவர் நம்மளை உருவாக்க தான் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்ததும் இல்லாம இப்பவும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துறேன். அநேக நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது அவர் அந்த வார்த்தைகள்னாலதான் தைரியம் கொடுத்து, நீ நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை, என்னுடைய உடன்படிக்கை உன்னை விட்டு விலகி போவாது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொடுத்து அவரு நடத்திட்டு வர்றாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக வீட்டுக்கார் இப்படிதான் ஒரு நேரம் வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ எப்போனா ஒரு இந்தராஜுக்கு ஒரு 3 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப டக்குன்னு நைட்டு போனவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, வீட்டுக்கே வரல. அப்போ நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, கொஞ்சம் இடங்கள்லாம் தேடுனேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா நைட்டுக்குள்ள அவங்க வீட்டுக்கு தன்னாலே திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை திரும்ப ஒரு நேரம் 2015 நடந்துச்சு. எங்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அப்பவும் ஆண்டவர் கிருபையில அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்க இருந்து கிடைச்சு மெசேஜ் கிடைச்சு வந்துட்டாங்க. இது வந்து லாங் டைம் ஆயிட்டு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்களையும் பாதுகாத்து கடைசி ஆண்டவர் கொடுத்தது, யாக்கோபை நான் திரும்பி வர பண்ணுவேன், அவன் சுகித்திருப்பான். ஆனா அவர் வார்த்தையின் கொடுத்த மாதிரியே அவங்கள வந்து சுகித்திருந்த அமைதியா இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்ல. ஏன்னா அப்படி ஒரு சூழலை இருந்தவங்களுக்காகவும் ஆண்டவர் இந்த காலங்கள் எல்லாம் என்னையும் ஜெபிக்க வைத்தார், நம்பிக்கையோட இருக்க வச்சாரு. இது இந்த சூழ்நிலை என்ன ஆண்டவரே, நீ அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து இன்னும் வரைக்கும் எனக்கு அந்த அவங்க கிடைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் நினைச்சதை விட நல்லபடியாவே ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. நிறைய பேர் கேட்கும்போது அவங்க சுகமா இருக்காங்களா, அவங்க சரீரத்துல ஏதாவது வியாதி அந்த மாதிரி. ஏன்னா 10 வருஷம் விட்டு விட்டு போனவங்க, சுயநலம் இல்லாம போனவங்க, அலைஞ்சு திரிஞ்சவங்க, எங்க இருந்தாங்க, என்ன சூழ்நிலையில இருந்தாங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்க எல்லாருமே கேக்குறது அவங்க ஆரோக்கியமா வந்தாங்களா அப்படின்னு தான். ஆனா அவங்களுக்கு அங்க இருந்து போகும்போது இருந்த பலவீனத்தோட இப்ப வரும்போது பூரண பலத்தோட தான் வந்திருக்கிறாங்க, சுகத்தோட தான் வந்திருக்கிறாங்க.
அப்படியெல்லாம் உருவாக்கி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னா சந்தோஷமா இருங்க. நான் மெசேஜ்ல இவங்க ஏஞ்சல் டிவி மெசேஜ்ல ஒரு நேரம் ஒருத்தர்கிட்ட ஒரு மெசேஜ் கேட்டேன். சாது ஐயா சொல்லும்போது அவங்க அநேக இடங்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. ஆனா சில இடங்கள்ல அவங்க பிரேயர் பண்ணிட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை செய்வாங்க. ஆண்டவர் இருக்கிற உறுதி இருக்கும். ஆனா சில இடங்கள்ல இன்னைக்கு நான் உன் கூட வருவேன் அப்படின்னு வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்குமா. அப்ப நீங்க இல்லாம நான் எப்படி நடத்துவேன்? நீங்க தானே இருந்து நடத்துறீங்க இது வரைக்கும். நீங்க தான் வரணும்னு. அப்படி சொல்லிட்டு போனா, அந்த வித்தியாசத்த அவங்க எத உணர்வாங்கன்னா, அங்க பல பிரச்சனைகள் இருக்குமா அந்த கூட்டங்கள்லலாம். நெறைய பிரச்சனைகள் வருமா. அப்ப அவங்க நினைப்பாங்களா, ஓ! ஆண்டவர் அதுக்கு தான் நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். சில சமயங்கள்ல சில வார்த்தைகள் வரும்போது, நம்ம சில நினைப்போம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு நினைப்போம். ஆனா அத விட 100 மடங்கு ஜாஸ்தி பிரச்சனை வரும். ஏன்னு சொன்னா, அவரு அதுக்கு முன்னக்கூட்டியே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைய குடுத்து நான் இந்த பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனைய அவரு சொல்லல. ஆனா நான் அந்த பிரச்சனைய உனக்கு ஜெயித்து தருவேன். இதுல நம்ம ஒரு உதாரணமா எடுக்கலான்னு பார்த்தா, எஸ்தர் வாழ்க்கைய நம்ம அப்படி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஷார்ட்டா நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதுல நல்லா நீங்க வாசிங்க. ஆமான் வந்து வர்றதுக்கு முன்னக்கூட்டியே எஸ்தர் ராணி அங்க இருப்பாங்க. ஆமான் வந்து மொர்தெக்காய பகைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே மொர்தெக்காய் வந்து ஒரு யூதன் தெரிஞ்சு அவனை பகைச்சு மொர்தெக்காய மட்டும் இல்ல அந்த யூத குலத்தையே அழிக்கணுங்கிற ஆலோசனை பிசாசு ஆமானுக்கு கொடுத்து அவனை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே அவனை விட மேல் ஸ்தானத்துல அந்த ராஜா கிட்ட பரிந்து பேச ஒரு யூத ராணி இருக்காங்கன்னு மொர்தெக் ஆமானுக்கு தெரியல. அப்போ நம்ம எல்லாருமே அதுல ஒவ்வொரு நம்மளுக்கு பைபிள் உள்ள ஒவ்வொரு ஸ்டோரியா இருக்கட்டும், ஒவ்வொரு காரியங்களா இருக்கட்டும், கர்த்தர் நம்மள பலப்படுத்தணும். ஒரு பிரச்சனை வருதுன்னாலே, அந்த பிரச்சனைக்கு முன்னக்கூட்டி சொல்யூஷன் அங்க தேவன் வச்சுட்டாரு. அதனால இன்னைக்கு இந்த புது வருஷத்துல அ கர்த்தருடைய வார்த்தைய கொண்டு ஏன்னா எவ்வளவு கண்ணீர் அது திரும்பி பார்த்தா, இன்னைக்கு எனக்கு அது பெரிய பாடா தெரியல. நிஜமாவே ஏசப்பா சொல்லுவாங்க. ஒரு ஸ்திரீ வந்து குழந்தை பெறும்போது, அவ வந்து மரணத்த தொட்டுட்டு வாரா. பிரசவம் அம்பாய்ப்பட்டு செத்துட்டேன் அப்படிங்கிற எனக்கு வந்து அந்த வலிலாம் அதிகமா இல்ல. ஏன்னா எனக்கு 2மே சிசேரியன். நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த வலி, வேதனை என்னன்னு தெரியும். அந்த குழந்தை பிறந்தப்புறம் உங்களுக்கு ஏன்னா நான் டெலிவரிக்கு போயிருக்கும்போதும் அங்க இருந்தவங்கள காட்டி என்ன அப்படிதான் தைரியப்படுத்துனாங்க. அந்த வலி கொஞ்சம் வந்துட்டு இருக்கும்போதே எனக்கு தாங்க முடியாம இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. அப்போ அவங்கலாம் சொன்னாங்க, "கொஞ்சம் தான். கொஞ்சம் வலி இருக்கும். அப்புறம் சரியாயிரும்" அப்படின்னு. ஆனா கடைசில வரைக்கும் எனக்கு அது நார்மல் டெலிவரி ஆகல. அப்படிதான். நம்மளுக்கு அந்த வலிய தான் ஏசப்பாவும் சொல்றாரு. ஏன்னா பிரசவ வேதனைங்கிறது அவ்ளோ பெரிய வலியா இருக்கிறதுனால தான் ஏசப்பாவே அந்த இத நினைக்கிறேன். அப்புறம் ஒரு குமாரன பெற்றெடுத்த அப்புறம் நான் அந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை கொண்டு வந்துட்டேன். ஒரு பிரச்சனைய தாண்டி வரும்போது நான் அந்த உலகத்துக்கு ஒரு சாட்சிய பெற்று எடுத்துட்டேன். கர்த்தர முன்னிறுத்தத்தக்க ஒரு சாட்சிய ஆண்டவர் என்ன பலப்படுத்தி நிக்க வச்சுட்டாருன்னுட்டு, அதுக்கப்புறம் அந்த உபத்திரவத்த அவன் நினைக்க மாட்டான். நிஜமா நான் என் வாழ்க்கையில சொல்றேன். நிஜமா அந்த கர்ப்ப வேதனைய அ நெ உலக பிரகாரமான ஒரு கர்ப்ப வேதனை வந்து பட்டு நான் 2 குழந்தைகளையும் பெத்து எடுக்கல. ஆனா அநேக வேதனைகள் மத்தியில கர்த்தருக்காக நான் சாட்சி ஆண்டவர் குடுத்து, சாட்சிக்காக மட்டும் தான் இன்னைக்கு அவர் நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தான் பலப்படுத்துறது தான். அத செல்வி சொன்னது உண்மைதான். இன்னைக்கு கர்த்தருக்காக நிற்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் சாட்சியா வச்சிருக்கிறாரு இந்த உலகத்துல. இன்னைக்கு அந்நிய ஜனங்கள் பார்க்கும்போது இந்த ஊர்ல இன்னுமா நீ நம்பிட்டு இருக்கிற உன் புருஷன் வந்துருவான்னு இந்த கொரோனா காலத்துல இருந்தும் அவன் வந்துருவானா அப்படின்னு கேட்டவங்க அவங்க வாயால இது வந்து கிரகிக்க முடியாத சாட்சின்னுட்டு ஆண்டவர் அறியாத இடத்துல அவர் வந்து ஒரு சாட்சியா வச்சிருக்கிறாரு. இதுக்கான விலக்கரையும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவர் செய்த கிருபை, அவர் கொடுத்த சமாதானம் எனக்கு அது ஒண்ணும் அந்த 10 வருஷ பாடு இன்னைக்கு எனக்கு பெருசாவே தெரியல. 20 வருஷம் நான் பட்டு அனுபவிச்ச வேதனையும் எனக்கு பெருசா தெரியல. ஆண்டவர் செஞ்ச கிருபை மட்டும்தான் எனக்கு
பெருசா தெரியுது. அதனால இன்னைக்கு யாருக்கு எனக்கு பேச வேண்டியது ஏதோ பேசணும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஆண்டவர் தான் அந்த வார்த்தைகளை கொடுக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல அதே மாதிரி வரும்போது இதுல மட்டும் நான் கொஞ்சமா சொல்லிட்டு முடிச்சிருவேன். டைம் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆத்தும நேசரே, அந்த 1வது அதிகாரத்துல அவ தேடுறா முதல் ஆத்தும நேசரே. அந்த 7வது வசனத்தை பார்க்க போகும்போது, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? நம்மளா ஆண்டவரை தேடுகிற ஒரு சமயம் வரும். சிறு குழந்தையா இருக்கும்போது கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்தா அந்த சிறு வயசுல இருந்தே அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவாலயத்துக்கு, சண்டே ஸ்கூலுக்கு, அப்புறம் யூத் மீட்டிங்கு, அப்புறம் அவங்களும் ஆண்டவரை தேடத்தக்க வரைக்கும் ஒரு தாய் தகப்பன் நடத்திடுவாங்க. ஆனா சன்ல இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம இடைப்பட்ட காலத்துலதான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நான் உபத்திரவத்தின் காலத்துலதான் ஆண்டவரை நான் ரொம்ப தேட ஆரம்பிச்சேன். கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் நான் வந்து ஒரு ரோமன் கத்தோலிக். இது எனக்கு பைபிளை பத்தி அதிகமா வசனங்கள் தெரியாது. பைபிள் படிச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னக்கூட்டியே நான் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் இருக்கும்போது நான் பைபிள்லாம் வாங்கி படிச்சிருக்கிறேன். அந்த வார்த்தைகளை பத்தி இதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு எந்த புரிதலும் இருக்காது. அப்படி ஒரு சில சூழ்நிலையில தான் நம்ம கஷ்டத்தின் மத்தியில தான் நிறைய பேரு ஆண்டவருக்குள்ள நம்ம வாரோம். அதே மாதிரிதான் இவங்களும் கூட கேக்குறாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆத்துமாவை நேசிக்கிறற கண்டு கொள்ளுகிற கண்கள் திறக்கப்படுகிற ஒரு இடம். அப்போ அவங்க அந்த இடத்துல கேக்குறாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நான் கேட்கல. நான் உங்க சத்தத்தை கேட்க ஆசைப்படுறேன். இப்போ அதே மாதிரி அதான் நம்ம அங்க பாக்குறோம். இந்த வெளிப்படுத்துதல் 3:20 நான் உன் வாசற்படியில தான் நிக்கிறேன், கதவை தட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து அப்ப அவளுக்கு கொடுக்கறது முதல்ல, ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடும். அப்போ மந்தையின் காலடிகள், இப்போ அந்த வந்து ஒரு மந்தை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்றவங்க, கர்த்தரை கண்டு கொண்டவங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அந்த சத்தத்தை செவி கொடுக்கிற ஆடுகளுடைய காலடி தடம், அவங்க எந்த வழியில நடக்கிறாங்க. இப்ப நம்ம அநேகருடைய சாட்சிகள் வழியில நடக்கிறோம். பாரத தேசத்துக்கு தோமா வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அவங்க மூலமா இன்னும் அநேகர் மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவங்க காலடி சுவடுகளை பதிய வச்சிருக்கிறாங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. அந்த பாதம், அப்போ மலைகளில அந்த பாதங்கள் பதியன்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட அந்த சின்ன மலையில இருந்து பரங்கி மலை, அந்த பாத சுவடு, அவருடைய பாத சுவடு இருக்குன்னு, தோமா அவங்களுடைய பாத சுவடு இருக்குன்னு சொல்றாங்க. நான் போய் பார்த்ததில்ல. ஆனா ஆண்டவருடைய வழிகளில் அந்த நடக்கிறவங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சவங்க, அவங்க என்ன பாடுகள்ல கடந்து போனாங்க. அந்த வழிய பார்த்து நீனும் கடந்து வா. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இன்னைக்கு நம்ம வாசிச்சோம், நிறைய உபத்திரவங்கள் வரும், பாடுகள் வரும். ஆனா கடைசி வரைக்கும் வார்த்தையில நிலை நிற்கிறவனே, முடிவு பரிந்து அதுல நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த வழியில நீ முதல்ல நட. என் மந்தையின் காலடிகள்ல நட. மேய்ப்பர்கள் கர்த்தருடைய சத்தத்தை சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகளை நீ கேளு. அந்த வழியில வான ஆண்டவர் அவளுக்கு வந்து உடனே பதில் கொடுக்கிறார். நீ இந்த வழியில வா, இப்படி வா, அங்க வான்னு. இப்படியெல்லாம் கடந்து வர்றாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம வந்து ஒவ்வொரு வசனமும் வந்து ரொம்ப வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கும், அது ஆண், பெண், சிறு குழந்தை, முதிர் வயதில் உள்ளவங்க, வாலிப பிள்ளைங்க, எல்லாருமே தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரை தேடி அவரோட வந்து அந்த வார்த்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு இதுதான் உன்னத பாட்டு. ஆண்டவரும் ஒரு மனுஷனும் ஒரு ஆத்துமாவும் எப்படி, ஏன்னா இந்த ஆத்துமா ஒரு மனுஷ சரீரத்துல இருந்து இங்க இருந்து கடந்து போய்
இது கர்த்தரோட இணையணும். திரும்ப அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு அனுப்புனார் அந்த இடத்துக்கு போகணும். அதற்கு கீழான பாதாளத்துக்குள்ள அது போயிடக்கூடாது. அதனால அவர் ஏக்கத்தோட ஒவ்வொரு நாளும் அவர் இருதயத்தின் வாசல்ல நின்னு தட்டிட்டு இருக்கிறாரு. திறந்துரு, நான் உள்ள வந்துருதேன், திறந்துரு, எனக்காக கதவை திறந்துருன்னு. திறக்கலைன்னா என்ன பிரச்சனை ஆகும்? இதுல வந்து 3வது அதிகாரத்தை ஷார்ட்டா பார்த்துட்டு போயிடலாம். ராக்காலங்களில் என் படுக்கையிலே ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. படுக்கையில. அப்போ நித்திரை செய்து இளைப்பாறுற இடத்துல கூட இவங்க தேடுறாங்க சூலமித்தை. சூலமித்தைன்னு அதுல கொடுத்துருக்கு. ஆனா இதுல எல்லாருமே கேட்கிற எல்லாருமே இதுல நான் உங்க உங்க பேர். இன்னைக்கு நானா ஜெயமாலா, இன்னைக்கு செல்வி, தங்கமணி, அப்ப அவங்கவுங்க பேரை போட்டுக்கிட்டு நான் என்னுடைய அவங்க இதுல நம்ம எல்லா இடத்துலயும் அவரை தேடுறோம். அவர் என் கூட இருக்கிறாருன்னு நான் உறுதிப்படுத்திக்கணும். அப்ப அவங்க தேடுறாங்க. தேடி அவர் இல்லைன்னு இவங்க எழுந்து நகர வீதியில தேடுறாங்க, கிடைக்கல. அங்க இருக்கிற காவலாளர்கள்ட்ட போய் இவங்களா கேக்குறாங்க, ஏன் ஆஸ்தும நேசரை பாத்தீங்களான்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு அங்க வந்து எழுதுறாங்க. அவங்க இருக்கு பார்த்தேன், பார்க்கல, எதை பத்தியுமே இது பண்ணல. ஆனா அவங்களை விட்டு கடந்து கொஞ்ச தூரம் போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப இதெல்லாம் இது பண்ணணும்னு அது வந்து ரொம்ப ஆழமான கருத்து. எனக்கு ஒண்ணு சொல்லனா, அவரை விடாமல் பற்றி கொண்டேன் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறை வீட்டிலும். இது எனக்கு ஒரு ஒரு இதா நம்ம சொல்ல போன நிக்கேதோமே வந்து ஒரு மனுஷன் புதுசா எப்படி பிறக்க அப்படின்னு கேட்பாரு. அவன் மறுபடியும் தாயின் கருவுல போய் மறுபடியும் பிறக்கணுமா? இல்ல, அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு. அப்ப முழுசா பிறக்கிற அனுபவத்துக்குள்ள வர்ற வரைக்கும் அவங்க வந்து விடாம பற்றி கொண்டாங்கங்கிறதா அதோட அர்த்தம். எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தது. இதை பத்தி மெசேஜ் நான் எதுவுமே அதிகமா கேட்டதில்ல. அதை வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது. எத்தனையோ நாள் இதை பத்தி நான் பேசணும், ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். இன்னமும் எனக்கு இது அவ்வளவு இதா இருக்காது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார், பேச வச்சிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த இடம் கொண்டு வரைக்கும் அவ விடவே இல்லை, பற்றிக்கிட்டா. அப்போ நம்ம அந்த அவரோட அந்த முழுமை அடையிற வரைக்கும் மறுபடியும் பிறந்து சிறு குழந்தைகள் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டேங்கிற அந்த ஒரு அனுபவத்துல, நன்மை தீமை அறியா அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போய் கர்த்தரோட அந்த நடக்கிற அந்த அனுபவத்துல அவரோட பேசுற அனுபவம், எல்லா இடங்களையும் அவரோட சஞ்சரிக்கிற அந்த ஆதாம் ஏவாள் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல அவரோட சஞ்சரித்த அந்த அனுபவத்துக்குள்ள வர்ற வரைக்கும் என்ன பண்ணணுமா, அவரை விடாம பற்றி கொண்டு இருக்கணும்னு இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குது. அடுத்தால இன்னும் நம்ம பார்க்க போன 5வது அதிகாரத்துல இன்னும் பார்த்தா 5வது அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. நான் தூங்கிட்டு இருக்கேன், ஆனா இருதயம் விழிச்சிருக்கையே. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமையில் இரவில் பெய்யும் கூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அவர் பாராரு, நீ தர, நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன், உனக்காக பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த பிரச்சனை உன்னுடைய இதுல வந்து அவர் வந்து சிலுவையின் பாடுகள் நம்மளுக்காக தான் அனுபவிச்சாரு. அதுல வந்து இதுல இப்படி சொல்றாரு, நீ தர, நான் வெளியில நிக்கிறேன், நான் நனைஞ்சிட்டு இருக்கிறேன், நீ தர, நான் உள்ள வந்துருதேன். அப்போ இவங்க சொல்றாங்க 3வது அதிகாரத்துல, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். இன்னைக்கு நேசரை பாக்குற அவரை வந்து அவர் முன்னாடி நிக்கிற அந்த வஸ்திரம் நம்ம இல்லாம இருக்கிறோம். இந்த வஸ்திரம் எங்க கழட்டப்பட்டதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளை பிசாசு என்ன பண்ணா, நிர்வாணம் ஆக்கி அவரை முன்னாடி நிற்க விடாதபடி பண்ணனா. அந்த வஸ்திரம் இன்னைக்கு நம்ம இல்லைன்னா அவர் முன்னாடி போய் நிற்க முடியாது. ஒளிஞ்சிக்கிற அந்த அனுபவம் தான். அப்போ என்னென்ன வஸ்திரம் நம்ம பாவத்துல இருக்கிறேன், அப்ப பாதம் கழுவி இருக்கிறேன், ஆனா என்ன திரும்ப அழுக்காக முடியாது. இப்ப இவங்க வீட்டுக்குள்ள இருந்தா
இவங்க பாதத்தை கழுவிட்டு எப்படி அப்போ நம்மளுடைய இடங்கள் வந்து சுத்திகரிக்கப்படல. இன்னைக்கு நம்ம வீடு சேரும் சகதியுமா இருந்தா பாதங்கள் மட்டும் கழுவிட்டு வச்சுட்டு வீட்டை சுத்திகரிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? சுத்திகரிப்பு இல்லைங்கிறத இந்த வசனம் நம்மள உணர்த்துது. அப்போ அவர் வந்து கதவின் துவாரத்தின் வழியாய் தன் கரங்களை நீட்டினார். அப்ப அவர் நீட்டுறாரு. இவங்க வர்ற சமயத்துக்குள்ள அவர் போயிட்டார். அவர் போயிட்டாரு, தேடுறாரு. அவருங்க கூப்பிடுறாங்க. 6வது வசனம் பார்த்தா, என் நேசருக்கு நான் கதவை திறந்தேன், நீ நேசரோ இல்ல, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தை என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. நான் அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எஸ்ஐயாவுல ஒரு வசனம் நான் எடுத்து வைக்கல. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் வருதுன்னு சில இடங்கள்ல வந்து நம்ம ஏதோ மறந்து போயிருப்போம். சில காரியங்கள் உலகத்தின் காரியத்தோட நம்ம ஒத்து போயிருப்போம். உலகத்தின் காரியங்களும் தேவனுக்குரியதும் சேர்ந்து இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. ஒண்ணு உலகத்தோட வாழணும், இல்ல நம்ம கர்த்தரோட வாழணும். உலகத்துல கரைபடாமல் வாழ கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட ஏசப்பா எது சரி எது தப்பு, எப்படி இருக்கணும், எந்த இடத்துலயாவது நான் தவறு பண்ணிருக்கணும். 139 சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும், வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்துல உண்டோ என்று நான் சோதி தருகிற ஞானத்தை எனக்கு தாரு. நம்ம ஆண்டவர் நான் வேதனைப்படுத்துற இடத்துல நான் இருக்கேனா, நம்மள ஆராய்ஞ்சு பாக்குற இந்த வருஷத்துல முதல் மாதத்துல இந்த முதல் தினங்கள்ல இந்த வாரத்தின் கடைசி நாள்ல நாளைக்கு இந்தியாவுல இருக்கிற எல்லாருமே நம்ம ஆராதனைக்கு போவோம். ஆண்டவரே நம்ம சோதித்து அறிவோம். அவருடைய பலிபீடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். நான் வேதனை உண்டாக்குற இடத்துல நான் இருக்கேனா, நான் உங்களை கஷ்டப்படுத்துற இடத்துல நான் இருக்கேனா, எசப்பா நான் இப்படி இருக்கேன். அதெல்லாம் நம்மளை ஆராய்ஞ்சு பாக்குற இடத்துல நம்ம பார்க்கணும். அவங்க பாக்குறாங்க, அங்க இல்ல. இப்ப இவங்க தேடி வெளியே போறாங்க. இப்ப இவங்க வஸ்திரத்தை கலத்தி போட்டேன்னா ஆண்டவருக்காக தேடி போகும்போது மேல உள்ள ஒரு போர்வை மட்டும் மூடிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத வந்து ஒருத்தவங்க மூடிட்டு போனாங்க. ஏசப்பாவை பிடிச்சு வச்சிருக்கும் போது அவரை பின்னாடி பிடிச்சு கொண்டுட்டு போகும்போது பின்னாடி ஒரு சீஷன் வந்து ஒரு துப்பட்டி மட்டும் மூடிட்டு போனான். அத துப்பட்டி பிடிக்கும் போது அவன் நிர்வாணமா விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு, ஆண்டவரை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு. அப்போ இங்கேயும் அந்த நேசருக்காக காத்திருந்த அந்த சூலமித்தை தேடி போன சூலமித்தை கர்த்தர் வந்த சமயத்தை நழுவ விட்டுட்டு இப்போ கர்த்தர் வேணும்னு தேடி போகும்போது அவர் கிடைக்கல. அப்ப அவ வந்து சில அடிகளை பட வேண்டியது இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சோதித்து பார்ப்போம். இந்த இடங்கள்ல எந்த இடத்துல நம்ம இருக்கோம், காலடியை தொடர்ந்து போகிற இடத்துல நம்ம இருக்கோமா, மந்தைய மேய்ப்பர்கள் கூடாரங்கள் அண்டையில நம்ம இருக்கோமா, இல்ல நான் படுத்திருந்தேன் அவரு இல்லைன்னுட்டு அந்த நேரத்துல நான் தேடி போய் அவர் அந்த நேரமே தேடி அவரை பற்றி பிடிச்சு மறுபடியும் நான் பிறந்து வழிகிற அந்த அனுபவத்துக்குள்ள வந்து அவரை கூடவே இருக்கிற அந்த சத்தத்தோட இருக்கிற அனுபவத்துக்குள்ள நான் இருக்கேனா, இல்ல தவற விட்ட நிலைமையில இருந்தாலும் கூட அவர் விட்டுட்டு போற தேவன் இல்ல. நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச காலம், அந்த கிருபையின் காலம் ஆண்டவரை பற்றி பிடிச்சு இதோ வாசர படி அண்டையில் நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். சரி, இது ஆயிடுச்சு. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கூட நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த தியானத்தை முடிக்கலாம். ஆதியாகமத்துல வந்து காயின் ஆபேல் 2 பேருமே கர்த்தருக்குன்னு காணிக்கை செலுத்த வர்றாங்க. அப்போ காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கை. அப்போ முதல்ல காணிக்கை யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்கல, காணிக்கை கொடுக்கறவங்க யாருன்னு தான் ஆண்டவர் பாக்குறாரு. இன்னைக்கு காணிக்கை நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத நம்மளை ஆராய்ந்து பாக்குற இடத்துல இருக்கிறோம். இப்போ காயினுடைய பலி அவர் ஏற்றுக்கொள்ளலன்னு ஆண்டவரே பேசுறாரு அவனோட. இது வந்து நம்ம உணர்ந்து கொள்ளுறதுக்காக நான் நிறைய நேரம் என்னுடைய வாழ்க்கையில நான் தியானிச்ச விஷயம்.
ஒருத்தன் காணிக்க அவன் பிடிக்கல, நம்மளுக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னா டக்குன்னு அவங்களோட போய் நம்ம மனுஷங்களுடைய ஒரு சுபாவம் என்னன்னா அவாய்ட் பண்ண விரும்புவோம். அளவோட இருந்துக்கணும் இந்த மனுஷங்களோட, இவங்களோட அளவுக்கு மீறி இது பண்ணிக்க கூடாது இந்த பிரச்சனையில அப்படின்னு நம்ம நினைப்பான். ஆண்டவர் வந்து அப்படி விட்டுட்டு போறவர் இல்ல. ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், அவனோட போய் பேசினாரா செஞ்சாரான்னு இந்த இடத்துல எழுதப்படலாம். ஆனா காயினோட போய் பேசுறாரு, உடனே பேசுறாரு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அப்போ பாவம் பிசாசு வந்து நம்மள ஆசையா பிடிச்சு தேட அது பண்ற, நம்ம ஆண்டு கொள்ளுகிறோமா? அவன பாவத்தோட ஒத்து போக நம்ம இடம் கொடுத்தாதான் வருவான். ஆனா அதுக்கு முன்னுக்கிட்டு ஏசப்பா வந்துட்டு அந்த வாசப்படிக்குள்ள கூட அவன் வர முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து கேட்கிறார், வேண்டாம், உன் பாவம் வந்து அவன் வாசற்படிக்கு முன்னக்குட்டி வர முன்னக்குட்டியே ஏசப்பா வந்து காயினோட பேசி, இத நீ செய்யாத, நீ செஞ்சீனா உனக்கு ஒரு தீமை வரும். ஏற்கனவே அப்பா அம்மா காலத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்க அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தோம், இப்படி எல்லாம் இருந்தோம், பாவத்தினால அந்த ஒரு ஜெனரேஷன் தான் இருக்கு, இதெல்லாம் அவங்க சொல்லதான் செஞ்சிருப்பாங்க. அப்போ அப்ப கூட அவன் வந்து திருந்தாம மறுபடியும் அந்த எரிச்சல், இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணவங்க மேலதான் கோபம் வரணும். ஆனா ஆண்டவர் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. ஆனா இவனுக்கு வந்து கோபத்தை வந்து இடம் கொடுத்ததுனால கடவுள் மேல எரிச்சல் இல்ல, கடவுள் யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டானோ அவன் மேல எரிச்சல, அந்த அந்த யோசனைய பிசாசானவன் அவனை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருதான். இதுதான் நம்ம வந்து ஒரு எரிச்சல் கோபம் ஒரு இதுக்குள்ள ஒரு பாவத்துக்குள்ள இருந்தா அவன் வந்து அழகா கிரியை செஞ்சு வச்சுட்டு போயிருவான். இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க, சரி, இப்ப இவங்க 2 பேர் தான் காணிக்கை செலுத்தினாங்க. இப்ப அவன் என்ன இல்லாத இடத்துக்கு போயிட்டா அப்புறம் காயின் தான் அதுல நிலையா இருக்க முடியும், நீ தான் இருக்க முடியும். எப்படி வந்து ஏவாளுக்கு வந்து ஆலோசனை கொடுத்து நீ அந்த பழத்தை தின்னா நீ கடவுளை மாதிரி ஆயிடுவேன்னு அந்த ஆசை கொடுத்தானோ, அதே மாதிரி இந்த காயினுக்கு கூட ஒரு ஆசை கொடுத்துருப்பானோங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆலோசனை. 2 பேர் தான் நீங்க காணிக்கை கொடுத்தீங்கப்பா, பலி கொடுத்தீங்க. இப்போ அவனுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொண்டாரு. இப்ப அவன் இல்லைன்னா உன் காணிக்கை தானே ஏற்றுக்கொண்டு உன்னைத்தானே அவர் தேடி வரணும், அவனை முடிச்சிரு அப்படிங்கிற ஆலோசனை. எப்படி ஒரு வஞ்சகம் பாத்துங்க. அப்போ இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம அந்த துராலோசனையை கேட்டதுனால அவன் வந்து ஆபேல கொலை பண்ணிடுறான். ஆனா மறுபடியும் அவர் வந்து கேட்கிறாரு, உன் சகோதரனை எங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்ன அவனுக்கு காவலாளியா? நான் ஏன் அவனை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னுட்டு இது பண்ணும்போது, இல்ல நீ கொலை பண்ணிட்ட. அப்ப கூட அவன் வந்து அந்த ஆத்மாவுக்காக அவன் பரிதபப்படுவானான்னு அவர் யோசிச்சு பார்த்திருப்பாரு. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் ஒரு கோவத்துல செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நல்ல புத்திய கொடுங்க அப்படிங்கிறது இல்லாம அவன் கேக்குறது அஹ் ஒரு சாபம். ஆண்டவர் வந்து ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு, நீ எப்படி பண்ணுன ஒரு சாபம் கிடைக்கும். அப்போ அவங்க வந்து ஆண்டவரோட பேசுறான். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே. இப்ப கூட என்ன கொன்னு போட்டுருவான், கண்டுபிடிக்கிறவன் என்ன யார பார்த்தாக்க என்ன கொன்றுவாங்க. நான் வந்து உமது சமூகத்தை எப்படி வந்து அவன் பேசுறான் பாருங்க அந்த இடத்துல. ஆனா தாவீது வந்து அதுல பேசுவாரு, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்கன்னு அவர் வந்து ஒரு பாவம் செஞ்சு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது இந்த வித்தியாசத்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் வந்து இந்த கிருபையின் காலத்துல மறுபடியும் மறுபடியும் நம்மளோட பேசி, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் வந்து ஒரு மனுஷங்க கிட்ட இல்ல. ஆனா காயினை வந்து இரக்கம் கேட்கறது ஒரு மனுஷங்க கிட்ட. மத்த மனுஷங்க எனக்கு வந்து எந்த கொடுமையும் எந்த இதுவும் என்ன எந்த இதுவும் பண்ணாதபடி, என்னை கொலை செய்யாதபடி என்னை காப்பாத்து. ஏன்னா அவன் கொலை செய்யும் போது ஆபேல் வந்து கதர்னது இது பண்ணது எல்லாமே அவன் பார்த்திருப்பான். ஒருவேளை எனக்கும் இதே மாதிரி நடக்குமோங்கிற அந்த பயம் அவனை ஜெபிக்க வைக்கும்போது தவறா ஜெபிக்க வச்சிருது அந்த பயம். இதே மாதிரிதான் நான் செய்த மாதிரிதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு. அப்ப கூட நீதி உள்ள தேவன்
அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து காயினை கண்டுபிடிக்கிறவன் மேல 7 பழி சுமரும்னுட்டு அவனை கொலைப்பைய பண்ணாதபடி காப்பாத்துறாரு. அந்த மாதிரி காப்பாத்துற தேவன் என் ஆத்மாவை ரட்சிங்க, அதுதான் அவர் ஆத்ம நேசர். இன்னைக்கு அந்த ஆத்ம நேசருக்கு நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். 1 தீமோத்தேயு 4:2 இருக்க எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அந்த பாரத்தோட இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். அப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு இடமா இந்த எஸ்தர் ஜெபக்குழுவை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அத எவ்வளோ இக்கட்டின் மத்தியில, எவ்வளோ குடும்ப சூழ்நிலை, எவ்வளோ பிரச்சனை மத்தியில ஆண்டவர் செல்விய அந்த ஒரு ஜெபத்தை விடாம நடத்திட்டு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.